Today lecture we are going to discuss about classes and objects. So today agenda பொறுத்த வரைக்கும் creation of a classes, instance members and methods, how to creating an objects and accessing class members. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு class எப்படி create பண்றது, within the class what is instance members and what is methods and how to create a method. எப்படி வந்து methods எப்படி create பண்றது, எப்படி objects create பண்றது, then அந்த கிளாஸோட மெம்பர்ஸ்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டன்ஸ் மெம்பர்ஸையும் மெத்தட்ஸையும் எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக அக்சஸ் பண்ணுறது, அக்சஸிங் கிளாஸ் மெம்பர்ஸ், இதை தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் கிளாஸ்? ஸோ வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் C++ல நம்ம பார்த்தது தான். ஜாவாலையும் சேம் தான். கிளாஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் ஒன் ஆஃப் த கான்செப்ட்ஸாக நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ் இஸ் யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லலாம், டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் கண்டெய்ன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், யார் அக்சஸ் பண்ணணும் யார் அக்சஸ் பண்ணக்கூடாது. ஒரு டெம்ப்ளேட்னா ஒரு கிளாஸ்னால் இப்படி தான் இருக்கணும், இது வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும், இது எப்படிலாம் அக்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா டெஃபினிஷன் நம்ம பார்த்துருப்போம். பட் நம்ம வந்து ஒரு கிளாஸ் அப்படிங்கிறத எப்படி ஒரு வியூவில் பார்க்குறோம் அப்படிங்கும்போது நம்ம எக்ஸாம்பிள் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஒரு கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, கிளாஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம ஒரு விஷுவலைஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் டு ரைட் அ ப்ரோக்ராம். கிளாஸை வந்து நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் கிளாஸஸ் வச்சு ப்ரோக்ராமிங் எழுதுறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ கிளாஸோட நேம் நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். கிளாஸோட நேம் வந்து SBCA, செகண்ட் BCA அப்படிங்கிறது. ஒரு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் இதுக்குள்ளே இருக்கிறது வந்து பாடி ஆஃப் த கிளாஸ். ஸோ கிளாஸ் இஸ் எ யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த டேட்டா டைப்புக்கு யார் வேரியபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸுங்கிறது எப்போ டேட்டா டைப்பாக வருது அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுங்கிறது வேரியபிளாக வரும்போது. ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், ஏன் வந்து இது யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ டெம்ப்ளேட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதுதான் டெம்ப்ளேட். கிளாஸ் நம்ம ரைட் பண்ணி உள்ளே வந்து we have to add instance members and methods. ஒரு கிளாஸை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ஸ் மெம்பர்னா யார், மெத்தட்னா யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அப்போ ஒரு கிளாஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதான் இது நம்மளாக வரைஞ்ச ஒரு பிளாக் டயக்ராம். இப்படி வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது அஃபீஷியலாக கிளாஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படி கிடையாது. ஸோ நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கிளாஸ்க்குள்ளே என்னென்னலாம் வரப்போகுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். First of all, what is the syntax we have to use to create a class? கிளாஸோட நேம், ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ், இதுதான் ஒரு பிளாக், கிளாஸோட பிளாக். நம்ம நார்மல் கிளாஸில் SBCA அப்படிங்கிறது ஒரு கிளாஸாக இருக்கும். அந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்கு நம்ம எப்பயும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்க சவர், இந்த பக்கத்தில் அடுத்த கிளாஸோட சவர், இதுக்குள்ளே இருக்கிறது தான் பாடி ஆஃப் த கிளாஸ். இதுதான் வந்து ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸோட நேமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும், கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கணும். ஸோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். அப்போ இப்போதைக்கு நம்ம கிளாஸில் க்ரியேட் பண்ணது வந்து ஒன்லி கிளாஸ் நேம் மட்டும்தான் என்ன செஞ்சுருக்கோம், க்ரியேட் பண்ணியிருக்கோம் SBCAன்னு. ஸோ அடுத்தடுத்து வேரியஸ் செக்ஷன்ஸ் ஹியர். செகண்ட் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குது, ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அப்போ ஒரு கிளாஸில் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னால் யார், மெத்தட்ஸ்னால் யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். அப்போ ஹவு டு கிரியேட் அ கிளாஸ் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நமக்கு இது தெரிஞ்சிச்சு. தென் வாட் இஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம கிளாஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செகண்ட் BCA அப்படிங்கிறதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா அந்த கிளாஸுக்குன்னு இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ். ஒரு கிளாஸுன்னு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நான் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு நார்மலாக சொல்லணும் அப்படின்னா அந்த கிளாஸை வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக ஃபார்ம் பண்ணுறோம். அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டாக நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காரை கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த காருக்கு என்னென்னலாம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து கார். அப்போ அந்த காருக்குன்னு இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தான் என்ன அப்படின்னா அந்த காரோட டைப் என்ன, காரோட சைஸ் என்ன, காரோட கலர் என்ன, காரில் எத்தனை வீல் இருக்குது, காரை வந்து என்ன டைப் ஆஃப் மாடல், இது மாதிரி வந்து நம்ம நிறையா வந்து அந்த காருக்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட் கெப்பாசிட்டி இருக்குது, வெதர் இட் இஸ் பெட்ரோல் ஆர் டீசல் டைப், இது மாதிரி வந்து ஒரு கார் அப்படின்னு ஒரு கிளாஸை வந்து கார் நம்ம கொண்டு போகும்போது அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்ம எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் SBCA அப்படிங்கிறதான் என்னோட கிளாஸ். இந்த SBCA கிளாஸ்க்கு வந்து என்னென்னலாம் வந்து
ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் எஸ்பிசிஏ அப்படிங்கிற கிளாஸ்க்கு இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா நேமு, ரோல் நம்பர். அப்போ உள்ள எந்த ஸ்டூடெண்ட் வந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்கும், நேம் இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும். அப்போ இங்கே நம்ம சொல்லக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிறது யார் அப்படின்னா அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் நீங்கள் தான். அப்போ அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்பிசிஏ கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நேமோ ரோல் நம்பர் தான், அது நீங்கள் தான். அதாவது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை தான் சொல்கிறோம். எப்படி ஒவ்வொரு கார் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற உங்கள் ஆப்ஜெக்ட் நீங்கள் தான், உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நேமு, ரோல் நம்பர், இந்த மாதிரி. கிளாஸோட நேம் வந்து எஸ்பிசிஏ அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் எப்போ கிரியேட் ஆகுது, இட் கிரியேட்டட் வெனவர் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ் இஸ் இன்ஸ்டான்ஷியேட்டட். இங்கே ஆப்ஜெக்ட்னா யாருன்னு சொன்னேன் அப்படின்னா கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ கிரியேட்டட் வெனவர் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ் இஸ் இன்ஸ்டான்ஷியேட்டட்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் எம்டியாக இருந்தது. எப்படி இருந்தது, இந்த மாதிரி இருந்தது. கிளாஸ் நேம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்மிஷன் போட்டு உள்ளே வர வரைக்கும் கிளாஸ் எப்படி தான் இருக்கும், எம்டியாக தான் இருக்கும். கிளாஸ் நேம் மட்டும்தான் க்ரியேட் ஆகிருக்கும், பிசிஏ அப்படின்னு சொல்லி க்ரியேட் ஆகிருக்கும். கிளாஸ்க்குள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா, யாருமே இல்லை. ஈவன் ஆப்ஜெக்ட்னா நீங்கள் இல்லை, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிற அந்த மெத்தட்ஸ், ஆக்டிவிட்டீஸ் இல்லை. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் உங்களுக்குன்னு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது எதுவுமே இல்லை. பட் இது எப்போ அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஒன்று ஒன்றா க்ரியேட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வருது. எப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் நியூவாக க்ரியேட் ஆகும்போது இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் என்ன ஆகுது, க்ரியேட் ஆகுது. அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தனித்தனியாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்னா எப்படி நம்ம இதை சொல்லலாம் அப்படின்னா இந்த கிளாஸுக்குள்ளே க்ரியேட் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட் யார் அப்படின்னா ரோல் நம்பர் 1 அப்படின்னு நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒவ்வொருத்தவங்க முன்ன பின்ன அட்மிஷன் போட்டிருப்போம். பட் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யாராவது ஒரு ஆப்ஜெக்ட் புதுசாக க்ரியேட் ஆன உடனே அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அவங்களுக்கு ஒரு நேமு, அவங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் புதுசாக க்ரியேட் ஆகுது. அப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எப்போ க்ரியேட் ஆகுது, whenever an object of the class is instantiated. இன்ஸ்டான்ஷியேட்டட்னா க்ரியேட்டட்னு வச்சுக்கோங்க. அப்போ முறையாக அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்லாம் நியூவாக வந்து க்ரியேட் ஆகுது. அப்போ அட்மிஷன் வந்து கிளாஸ் ரெடியாக இருக்குது. கிளாஸ்க்குள்ளே அடுத்து யார் வர வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் வரணும். ஆப்ஜெக்ட்ஸ் வந்தால் தான் அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்குரிய இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது, அதாவது ஃபஸ்ட்டு ரோல் நம்பர் வந்ததும் அந்த ரோல் நம்பருக்கு நேமு, ரோல் நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது, ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் க்ரியேட் ஆகுது. அடுத்து இன்னொரு ஆப்ஜெக்ட் ரெண்டாவது நம்பர் வர்றாங்க. ரெண்டாவது நம்பர் வந்ததும் அவங்களுக்கு நேமையும் ரோல் நம்பரையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அடுத்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் க்ரியேட் ஆகும். இப்படி வந்து அந்த கிளாஸஸில் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அத்தனை ஆப்ஜெக்ட்ஸுக்கும் தனித்தனியாக இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் என்ன ஆகும், க்ரியேட் ஆகும். அது மாதிரி தானே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் தான் ஆப்ஜெக்ட், உங்கள் எல்லாருக்குமே இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தனித்தனியாக தான் இருக்குது. நேம் தனியாக இருக்குது, ரோல் நம்பர் தனியாக இருக்குது. இது எல்லாமே நமக்கு தனித்தனியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த வேரியபிள்ஸ் வில் பி க்ரியேட்டட். அப்போ இப்போதைக்கு கிளாஸ் க்ரியேட் ஆகிருந்தது, கிளாஸோட நேம் இருந்தது, இப்போதைக்கு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் க்ரியேட் ஆகிருக்கு. அப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணுறீங்க, எப்படி டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா கிளாஸ் நேம், ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ்க்குள்ளே the variable name, stringனா string, integerனா integer, name, roll number. It's just like a instance variable. ஏதோ பெருசாக நினைக்க வேண்டியதில்லை, ஒரு வேரியபிள் தான் சொல்கிறோம். பட் கிளாஸ்க்குள்ளே வரும்போது திஸ் இஸ் கால்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பார்க்குறோம். நார்மல் வேரியபிளுக்கும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நார்மல் வேரியபிள்ங்கிறது லோக்கல் வேரியபிள், நீங்கள் மெயினில் டிக்ளேர் பண்ணுறது எல்லாமே லோக்கல் வேரியபிள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ங்கிறது நம்ம கிளாஸ்க்குள்ளே வரக்கூடியது ஆப்ஜெக்டோட வேரியபிள், ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ், அதை தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் இதை இன்ஸ்டன்ஸ் சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். தென் மெத்தட்ஸ், ஹவு டு கிரியேட் அ மெத்தட்ஸ் இன்சைட் அ கிளாஸ். எதுக்காக மெத்தட் அப்படிங்கிறது ஒன்று வேணும், எதுக்காக நம்ம கிளாஸஸ்குள்ளே இப்படி ரைட் பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கிளாஸ் க்ரியேட் ஆச்சு, கிளாஸ்க்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸ் க்ரியேட் ஆச்சு. ப்ராப்பர்ட்டிஸ் எப்போ க்ரியேட் ஆகுது, ஆப்ஜெக்ட் ஒன்று ஒன்றா வர என்ன ஆகிக்கிட்டே இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. அப்போ எதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெத்தட்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ராசஸிங் த டேட்டா வேல்யூஸ் இன்சைட் த கிளாஸ். அப்போ கிளாஸஸோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கிளாஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட ஆக்டிவிட்டீஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த கிளாஸில் வந்து யார் இருக்கா, ஆப்ஜெக்ட் இருக்காங்க, அந்த ஆப்ஜெக்டோட ஃபங்க்ஷன்ஸை, அந்த ஆப்ஜெக்டோட ஆக்டிவிட்டீஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். C++ல ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்த கான்செப்டை ஜாவா பொறுத்த வரைக்கும் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
மெத்தட்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ராசஸிங் த டேட்டா வேல்யூஸ் இன்சைட் த கிளாஸ். கிளாஸஸ்க்குள்ள டேட்டா வேல்யூஸ்ங்கிறது இன்ஸ்டன்ஸ் மெம்பர்ஸ், கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ், அவங்கள ப்ராசஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு பிளேஸ் தான் வந்து வி கால் இட் அஸ் அண்ட் மெத்தட்ஸ். நான் நார்மலாக சொல்கிறது அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அந்த ஆப்ஜெக்டோட ஆக்டிவிட்டீஸ். இங்கே ஆப்ஜெக்ட்னா யார்? நீங்கள் தான். நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க கிளாஸ் ரூமில்? ஸ்டடி, ஈட், ப்ளே, என்னென்னாலும் பண்ணுறோம். அப்போ அது எல்லாமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ். நீ ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணுற அப்படின்னா யூ ஹாவ் டு மேனிப்புலேட் சம் டேட்டா வேல்யூஸ். நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கிறீங்க, அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இந்த ரோல் நம்பர் படிக்குது, இந்த நேம் படிக்குது, இந்த பர்டிகுலர் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் கிடைக்குது அப்படின்னா இது எல்லாமே எதை பொறுத்து அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ். யார் அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்டு? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டு தான் அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்டு. அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நேமு, ரோல் நம்பரு, மார்க்கு, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறாங்க, இது மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டை சார்ந்து வரக்கூடிய எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். அதை தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்கிறோம். அதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்குரிய இடம் தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ். அப்படி வந்து கிளாஸஸ்க்குள்ள என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகுது, ஸ்டடி, ப்ளே, ஈட், இந்த மாதிரி ஸ்லீப், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம மெத்தட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம சொல்கிறோம். தென் இதுக்கு ஒரு சின்ன அடுத்த ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கிளாஸ் கிரியேட் ஆச்சு, செகண்ட் ஸ்டேஜில் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிரியேட் ஆச்சு, தேர்ட் ஸ்டேஜில் மெத்தட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் தேர்டு என்ன சொல்கிறது, தேர்ட் பிளாக் பொறுத்த வரைக்கும் கிளாஸஸில் மெத்தட்ஸ். அப்போ ப்ரோக்ராமில் ரைட் பண்ணும்போது எப்படி ரைட் பண்ணுறோம்? கிளாஸோட நேம், செகண்ட் பிசிஏ, ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ், உள்ளே வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஸ்ட்ரிங்கு, நேமு, இன்ட்டு ரோல் நம்பர், ஜஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்து மெத்தட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் டைப், அதுக்கப்புறம் மெத்தடோட நேம். அங்கே C++ பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக பண்ணுவோம், இன்சைடு கிளாஸ் மெம்பர் டெஃபினிஷன், அவுட் சைட் கிளாஸ் மெம்பர் டெஃபினிஷன். இது வந்து இன்சைட் டைப் தான், இங்கே நீங்கள் இன்சைட்லேயே பண்ணிக்கலாம், நீங்கள் அவுட் சைட் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இங்கே கிடையாது. ஸோ கிளாஸ்க்குள்ளே மெத்தட் ரைட் பண்ணும்போது ரிட்டர்ன் டைப் அண்ட் மெத்தடோட நேம், ஆர்குமெண்ட் லிஸ்ட், ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ், பாடி ஆஃப் த மெத்தட். ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுற மாதிரி சிம்பிளாக நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு போயிடலாம். அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போகுது? ப்ளே பண்ண போகுது, இல்லை ஆப்ஜெக்ட் ஸ்டடி பண்ண போகுது. ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் தனித்தனியாக we can able to write a functions in the class, inside the class. அப்போ ஃபங்க்ஷன்ஸ்னால் எதுக்கு அப்படிங்கிறது நமக்கு நார்மலாக தெரிஞ்சிருச்சு. தென் அதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, வாட்ஸ் த யூஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ்னால் இங்கே யார்? அந்த கிளாஸை யூஸ் பண்ண போகிறவங்க தான் ஆப்ஜெக்ட்ஸ். யாருக்காக கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம்? அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்காக தான் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். அப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இங்கே யார்? நீங்கள் தான் ஆப்ஜெக்ட். நீங்கள் எப்படி க்ரியேட் ஆனீங்க? கிளாஸ் ரெடி ஆயிடுச்சு, SBCங்கிறது ரெடி ஆயிடுச்சு. அந்த கிளாஸ்க்குள்ளே வரக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுக்கணுங்கிறது ரெடி ஆயிடுச்சு. அவங்களுக்கு நேம் ஒன்று வரும், ரோல் நம்பர்னு ஒன்று வரும், 5 சப்ஜெக்ட் படிப்பாங்க, அந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு அவங்க மார்க் வரும், அவங்களுக்கு அட்ரஸ் இருக்கும், இமெயில் ஐடி இருக்கும், மொபைல் நம்பர் இருக்கும். இது எல்லாமே இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்கிறோம். இதெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஒவ்வொன்றுக்குமே என்ன இருக்குது, அதாவது அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணோம். நீங்கள் தானே ஆப்ஜெக்ட். நீங்கள் என்ன பண்ணுவீங்க கிளாஸ்க்குள்ளே? ஸ்டடி, ஈட், ஸ்லீப், ப்ளே, எக்ஸாம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம பண்ணுவோம். இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் என்ன பண்ணுவோம்? இன்ஸ்டன்ஸ் மெம்பர்ஸ், அதாவது உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. உங்கள் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் என்ன செய்வீங்க? ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, ப்ராசஸிங் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து வி நீட் அ மெத்தட்ஸ் அப்படின்னு. அப்போ ஹவு டு கிரியேட் ஆப்ஜெக்ட், எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது, எதுக்காக எப்படி வந்து அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் ரெடி. ஒரு ஸ்டூடெண்ட் வந்தால் படிப்பாங்க, விளாடுவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்கங்கிறதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ், அந்த இதெல்லாம் ரெடி. அப்போ அடுத்து யார் உள்ளே வரணும்? ஸ்டூடெண்ட் உள்ளே வந்தால் தானே அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வர அவங்களுக்கு நேமு, ரோல் நம்பரு, இமெயில் ஐடி, அட்ரஸ், மொபைல் நம்பர் எல்லாமே அங்கே ஸ்டோர் ஆகும். அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ரெடி ஆகும்? படிக்கிறதுனா படிக்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, விளாட்றவங்க ப்ளே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, ஈட்னா ஈட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்லீப்னா ஸ்லீப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிறதான் இப்போ நம்ம லாஸ்ட்டு பார்க்குறோம். ஆப்ஜெக்ட் எப்போ கிரியேட் ஆகும்? student_1 இது ஒரு ஆப்ஜெக்ட். அது மாதிரி student_2, student_3ன்னு சொல்லி student_43 வரைக்கும் நம்ம இதில் எல்லாரும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் தான். அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ளே எப்படிப்பா வருது? கிளாஸ்க்குள்ளே எப்படி வரும்? ஃபஸ்ட்டு டைம் அட்மிஷன் போட்டால் தான் என்ன செய்ய முடியும்? கிளாஸ்க்குள்ளே வர முடியும். அப்போ அந்த ஸ்டேஜை தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 ஸ்டேஜ் இருக்குது, டிக்ளரேஷன், இன்ஷியலைசேஷன். இந்த டிக்ளரேஷன், இன்ஷியலைசேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டிக்ளரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் அட்மிஷன் போடுறதுல உங்களுக்கு 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க,
நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உங்களை நாங்கள் அட்மிஷன் போடுறோம். அதே மாதிரி டிக்ளரேஷனுங்கிறது எஸ்பிசிஏ ஸ்டூடெண்ட் 1 நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க பிசிஏங்கிற கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு. ஃபஸ்ட்டு இட்ஸ் ஜஸ்ட் டிக்ளரேஷன். இந்த ஆப்ஜெக்ட் நான் இந்த நேமில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு டேட்டா டைப் வந்து கிளாஸ் நேம். ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்சோ எ கைண்ட் ஆஃப் அ வேரியபிள். கிளாஸோட வேரியபிள் மாதிரி தான் ஆப்ஜெக்ட். அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு டேட்டா டைப் என்னது? கிளாஸ் நேம். இந்த டிக்ளரேஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒன்றும் பெரிய கஷ்டமான டிக்ளரேஷன்லாம் கிடையாது. ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் தான். டேட்டா டைப்பு வேரியபிள் நேம். டேட்டா டைப்பை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட்டுங்கிற வேரியபிளை பொறுத்த வரைக்கும் டேட்டா டைப் யாருன்னா கிளாஸ் நேம். எஸ்பிசிஏங்கிற கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். பக்கத்து கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண என்ன செய்வேன்? டிபிசிஏ அந்த ஆப்ஜெக்ட் நேம். இது உங்கள் கிளாஸ்க்கு எஸ்பிசிஏ ஆப்ஜெக்ட் நேம். ஆப்ஜெக்ட் நேம் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் 1 மொதல் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி தான். தென் இன்ஸ்டலைசேஷனுங்கிறது நாங்கள் உங்களை அட்மிஷன் போடுறோன்னு அர்த்தம். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓகே, உங்களை அட்மிட் பண்ண போகிறோம் அப்படின்னா வி நீட் டு அலோகேட் மெமரி. உங்களை வந்து நாங்கள் உள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்ன வேணும்? மெமரி வேணும், அலோகேட் பண்ணணும். அப்போ எப்படி நாங்கள் அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே அப்ளை பண்ணது இத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, டிக்ளரேஷனில் பார்த்துக்கிட்டே வர்றோம். அடுத்து நாங்கள் அலோகேட் பண்ண போகிறோம். அலோகேட் பண்ணும்போது ஏற்கனவே பிசிஏல எத்தனை நம்பர் போயிருக்கு, அதுக்கப்புறம் மெமரி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மெமரி கிரியேட் பண்ணி உங்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? உள்ளே வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே அலோவ் பண்ணுறோம். ஏற்கனவே 36 பேர் போயிருக்காங்க. 36 பேர் ஃபஸ்ட் எஸ்பிசிங்கிறத கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து 37வது ஆப்ஜெக்ட் நம்ம உள்ளே கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா மெமரி கிரியேட் பண்ணாதான் நீங்கள் அட்மிஷன் ஆயிரீங்கன்னு அர்த்தம். உங்களை அட்மிட் போடுறான்னு அர்த்தம். பிரின்சிபல் சார் பார்த்து உங்களை அட்மிட் போடுறாங்க, நீங்கள் அந்த கிளாஸுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அட்மிட் போடுறாங்க. நீங்கள் ஃபீஸ்லாம் கட்டியிருப்பீங்க. அப்போ இன்ஸ்டலைசேஷன் அப்படிங்கிறதா செகண்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டூடெண்ட் 1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ எஸ்பிசிஏ. எஸ்பிசிஏங்கிற கிளாஸுக்கு ஸ்டூடெண்ட் 1 அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? உங்களை அட்மிட் போடுறோம். நியூ அப்படிங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் மெமரி அலோகேட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் 1ன்னு புதுசாக கிரியேட் ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்னலாம் இருக்கும்? நேம் இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும், இன்னும் வேறு என்னென்னலாம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கோ எல்லாமே இருக்கும். ஸ்டூடெண்ட் 2ன்னு ஒரு வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சுன்னா அதுக்கும் நேம் இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும், மார்க் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் என்ன ஆகும்? கிரியேட் ஆகும். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் வி நீட் மெமரி. அதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நியூ அப்படின்னு கொடுத்து இன்ஸ்லைஸ் பண்ணுறோம். இதுதான் 2 ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸ். அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறோம், மெமரி இன்ஸ்லைஸ் பண்ணுறோம். இதை ரெண்டையும் சேர்த்து ஒரே லைனாக எழுதிடுவாங்க. எஸ்பிசிஏ ஆப்ஜெக்ட் நேம், அதாவது டேட்டா டைப் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ டேட்டா டைப். எஸ்பிசிஏ கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட் 1 ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ த கிளாஸ் நேம் எஸ்பிசிஏ. இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ். ஏன் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா யூ ஆர் ஆல் இன்ஸ்டன்சஸ். நீங்கள் எல்லாருமே இன்ஸ்டன்சஸ் தான் கிளாஸை பொறுத்த வரைக்கும். ஏன் நீங்கள் எல்லாம் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை மாதிரியே தான் இன்னொரு ஆப்ஜெக்டும் இருக்கும். இந்த கிளாஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் செகண்ட் பிசிஏல 43 பேர் எங்களுக்கு ஒன்று தான். நீ இந்த ஆப்ஜெக்ட் பெரிய ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் சின்ன ஆப்ஜெக்ட்லாம் எங்களுக்கு கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி உருவாகுச்சோ அதே மாதிரி தான் அடுத்த ஆப்ஜெக்ட்டும் இங்கே உருவாயிருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் நாங்கள் எப்படி அட்மிட் போட்டோமோ அதே மாதிரி தான் இன்னொரு ஸ்டூடெண்ட்டே அட்மிட் போட்டிருக்கோம். அவனும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அவனும் பிரின்சிபலை பார்த்து அவனும் அதே மாதிரி தான் அட்மிட் பண்ணி வந்திருக்கான். இதனால தான் நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், அதே மாதிரி உருவாக்கப்பட்ட மாதிரி தான். இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காப்பி பேஸ்ட் மாதிரி தான். இன்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சில இதில் சொல்லுவாங்க ஒரு க்ளோனிங் மாதிரி. க்ளோனிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? க்ளோனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இருக்கும், அதே மாதிரி டிட்டோவாக இன்னொரு விஷயத்தை உருவாக்குவாங்க. அதை தான் வந்து க்ளோனிங் சொல்லுவாங்க. க்ளோனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷங்களை கூட ஒரே மனுஷன் மாதிரியே இன்னொரு மனுஷனை அப்படியே உருவாக்குவாங்க. அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் எல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டை நாங்கள் உருவாக்கணும் அப்படின்னா அதே மாதிரியே 42 ஸ்டூடெண்ட் மீதி இருக்கிற 42 ஸ்டூடெண்ட்டையும் க்ளோனிங்கில் நாங்கள் க்ரியேட் பண்ணிடுறோம். எல்லாருக்கும் என்ன சேமாக இருக்க எல்லாருக்குமே சேமாக என்ன இருக்க போகுது அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்க போகுது, வேல்யூஸ் மட்டும் மாறப்போகுது. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 10 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் 10 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கும். நேம் இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும், மார்க்கு, சப்ஜெக்ட் எல்லாமே வந்து இங்கே 43 பேருக்கும் சேம். இதனால தான் நாங்கள் உங்களை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கால்ட் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஸ்டன்சஸ் ஆஃப் எ கிளாஸ் அப்படின்னு சொல்கிறது. பிளாக் ஆஃப் மெமரி டு ஸ்டோர் ஆல் த இன்ஸ்டன்சஸ் வேரியபிள்.
ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்குள்ள பிளாக் ஆஃப் மெமரி டு ஸ்டோர் ஆல் த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இப்போ உதாரணத்துக்கு 1வது ரோல் நம்பருக்குள்ள ஒரு பிளாக் ஆஃப் மெமரி இருக்கும், அதுக்குள்ள அவங்களோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கும், அதில் அவங்களோட வேல்யூலாம் இருக்கும். என்ன இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு 1வது ரோல் நம்பருக்குள்ள அவங்களுக்குன்னு நேமை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கும், அவங்களோட ரோல் நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கும், அவங்களோட இமெயில் ஐடியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, மொபைல் நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கும். இதே மாதிரி தான் 35 ரோல் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள எல்லா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் ரெடியாக இருக்கும், வேல்யூஸ் மட்டும் மாறும், நேமு, ரோல் நம்பரு, அட்ரஸ், மொபைல் நம்பர் இதெல்லாம் மாறும். அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளேயுமே இட்ஸ் கண்டெயின் a block of memory to store all the instance variables. பட் இங்கே எது காமன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெத்தட்ஸ் அப்படிங்கிறது காமன். படிக்கிறது, விளாடுறது, சாப்பிட்றது, தூங்குறது எல்லாமே காமன். நீ அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேணும் அப்படின்னா நீ அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். வேணும் இன் த சென்ஸ் படிக்க போறியா, ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை நீ கால் பண்ண அப்படின்னா படிக்கிறதுக்குரிய ஆக்டிவிட்டி நடக்கும். ஜஸ்ட் ஈட் அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை கால் பண்ணனா அதுக்குரிய ஃபங்க்ஷனாலிட்டி உனக்கு நடக்கும். அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்களுக்குள்ள ப்ராசஸிங் பண்ணணும் அப்படின்னா அந்தந்த அப்ராப்ரியேட் மெத்தட்ஸை கால் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்டடி, ஈட், ப்ளே, வெல், ஸ்லீப் எல்லாமே வந்து ஆப்ஜெக்டில் அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். தென் இதில் எப்படி வந்து கிளாஸ் மெம்பர்ஸை அக்சஸ் பண்ணுறது? ஹூ இஸ் கிளாஸ் மெம்பர்ஸ்? கிளாஸை பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இவங்க தான் கிளாஸோட மெம்பர்ஸ். இந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கிளாஸோட மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் இந்த கிளாஸோட யூசர்ஸ் யாருன்னு கேட்டால் ஆப்ஜெக்ட்ஸ், கிளாஸோட மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்டால் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸை எப்படி அக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட் வேரியபிள் நேம், இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நேம், ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தடோட நேம். அப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எப்படி அக்சஸ் பண்ணுறாங்க, மெத்தட் எப்படி அக்சஸ் பண்ணுறாங்க. C++ல நம்ம பண்ணுறதே தான். ஆப்ஜெக்ட் நேம் டாட் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ, ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம், மெத்தடை கால் பண்ணுவோம். அப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் 1 டாட் ரோல் நம்பர் ஈக்குவல் டு 30, நம்ம டேரெக்டாக வேல்யூ அசைன் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் 1ஓட ரோல் நம்பர் வந்து 30, ஸ்டூடெண்ட் 1 டாட் கெட் டேட்டா, அப்போ ஸ்டூடெண்ட் 1 வந்து கெட் டேட்டாவாக கால் பண்ணுது. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அடுத்த ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் 2 டாட் ரோல் நம்பர் ஈக்குவல் டு 35, ஸ்டூடெண்ட் 2 டாட் கெட் டேட்டா. அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் தனித்தனியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் வேரியபிளில் வேல்யூ அசைன் பண்ணிக்கிறது. அவங்க இப்போ கெட் டேட்டானா ஸ்டூடெண்ட் 1 கெட் டேட்டாவை கால் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கிறது, ஸ்டூடெண்ட் 2 அதே மாதிரி கெட் டேட்டாவை கால் பண்ணி என்ன செஞ்சுக்கிறது, ப்ராசஸ் பண்ணிக்கிறது. இப்படி தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கிளாஸ் மெம்பர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஆக்சஸ் பண்ணுறாங்க. அண்ட் லாஸ்ட் திங், ஒரு கிளாஸ் நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணால் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு விஷுவலைஸ் பண்ணுறோம். கிளாஸோட நேம் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு வைக்கிறோம், எஸ் வந்து கேப்ஸ். கிளாஸ் நேம் வந்து ஸ்டூடெண்ட், உள்ள அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்கும், அவங்களுக்கு ரோல் நம்பர் இருக்கும், மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, டி டோட்டல், ஃப்ளோட்டில் ஆவரேஜ். ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நேமு, ரோல் நம்பர், 3 சப்ஜெக்டோட மார்க்ஸு, டோட்டல் ஆவரேஜ் இருக்குது. இது வந்து நான் எத்தனை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேனோ அத்தனை ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த வேல்யூஸ் வில் பி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரோல் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். தென் அந்த கிளாஸில் என்னென்னலாம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ண போகிறோம், டேட்டாவை கெட் பண்ண போகிறோம். அப்போ கெட் டேட்டா அப்படின்னு ஒரு மெத்தடு, டேட்டாவை நான் கால்குலேட் பண்ணி ப்ராசஸ் பண்ண போகிறேன், அதுக்கு கால்குலேட்னு ஒரு மெத்தடு. டேட்டாவை நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். எங்கே இருக்கிற டேட்டா எல்லாமே இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் தான். ஒரு கிளாஸ்னு வந்தால் கிளாஸ்க்குள்ளே இருக்கிறத அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ண முடியும். கிளாஸை தாண்டி வெளியில் வேறு யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால தான் வந்து இது ஒரு பிளாக்குக்குள்ளே நம்ம ரைட் பண்ணுறோம். வித்தின் த கிளாஸ் அவங்களுக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் அக்சஸ் பண்ணிக்கலாம், வேறு யாரும் அவுட் சைடில் இருந்து வந்து என்ன செய்ய முடியாது, கிளாஸ்க்குள்ளே இருக்கிறத ஆக்சஸ் பண்ண முடியாது. தென் ஸ்டூடெண்ட் _1ன்னு சொல்லி நான் இப்போதைக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், ஐ ஹாவ் கிரியேட்டட். இது மாதிரி நான் 42 ஆப்ஜெக்ட்னாலுமே நான் என்ன செஞ்சுக்கலாம், கிரியேட் பண்ணி 42 ஆப்ஜெக்ட்டுக்குமே இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி நான் என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணலாம். ஸோ இதை ஓரளவுக்கு பார்க்கும்போது we feel the difference between the procedural oriented language and object oriented language. ஒரு நார்மல் ப்ரொசீஜராக ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு ரியல் கான்செப்ட்ஸை நம்ம அப்ளை பண்ணுறோம், ரியலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியும், ஃபீல் பண்ண முடியும். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், கிளாஸஸ் வச்சு எப்படி ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறது. இதே ப்ரோக்ராம் இப்போ நான் ஒரு மாடல் எழுதியிருக்கேன், கிளாஸ் நேமு, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், மெத்தடு, ஆப்ஜெக்ட். இப்போ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்படி வந்து ஒரு பிளாக் டயக்ராமே கிடையாது. ஒரு கிளாஸ் அப்படின்னா இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. பட் இது நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு கிளாஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா நீ ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் வரைஞ்சாதான் உனக்கு வந்து
அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கிளாஸ் இருக்கும், செகண்ட் பார்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கும், தேர்ட் பார்ட் வந்து மெத்தட்ஸ் இருக்கும், லாஸ்ட் ஃபோர்த் பார்ட் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், இதை இந்த மாதிரி டிவைட் பண்ணி பிரிச்சிருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் எங்கள் லேப் ஃபோல்டரில், செகண்ட் பிசிஏ ஜாவாக்குள்ளே, ப்ரோக்ராம்ஸ்குள்ளே, student.java. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். தட் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த டயக்ராம் படி பாருங்கள். கிளாஸோட நேம் வந்து ஸ்டூடெண்ட். அப்போ கிளாஸ் மொதல் எப்படி க்ரியேட் பண்ணணும், கிளாஸ் நேம் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ், அதை மொதல் ஃபாலோ பண்ணியிருக்கோமா அப்படின்னா இந்த இருக்குது. கிளாஸோட நேம் ஸ்டூடெண்ட், எஸ் கேப்ஸ் இருக்கணும், கிளாஸ் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் கொடுத்தாச்சு. இப்போ கிளாஸ்க்குள்ளே அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன க்ரியேட் பண்ணுவோம், ஒரு கிளாஸ் வந்து பில்டிங் ரெடிப்பா, ஒரு கிளாஸ் ரூம் ரெடி பண்ணியாச்சு. கிளாஸ் ரூம்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் அவங்களுக்கு என்னென்னலாம் இருக்குங்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அந்த கிளாஸுக்குன்னு ஆப்ஜெக்ட் வந்தால் அவங்க என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அப்போ அவங்களுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் நேம், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நேம் இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும், 3 மார்க் இருக்கும், M1 M2 M3 இருக்கும், டோட்டல் இருக்கும், அவங்களுக்குன்னு ஆவரேஜ் இருக்கும். இந்த இதெல்லாம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இதை கிரியேட் பண்ணியாச்சு. அப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சுன்னா இந்த இடத்துல வந்துருச்சு. இதெல்லாம் கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இதை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யணும், மெத்தட்ஸ், கெட் டேட்டா, கால்குலேட், டிஸ்பிளே. நான் உள்ளே இருக்கிறதா அடுத்த டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு கெட் டேட்டா இந்த ரெடி பண்ணி எழுதியிருக்கேன், அது மாதிரி கால்குலேட் இந்த எழுதியிருக்கேன், டிஸ்பிளே அதே மாதிரி எழுதியிருக்கேன். ரைட்டா? அடுத்து வந்து கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஓவர். அடுத்து இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை நம்ம அக்சஸ் பண்ணணும். எது மூலமாக, த்ரூ ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக தான் அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு மொதல் கிளாஸ்ன்னு சொல்லி நான் பில்டிங் ரெடி பண்ணிட்டேன். பில்டிங் ரெடி பண்ணி அதில் வர்றவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு, நேம் வரும், ரோல் நம்பர் வரும், எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அந்த கிளாஸுக்குன்னு அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்தாங்கன்னா என்ன செய்வாங்கங்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் ரெடி பண்ணிட்டேன். என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணுவாங்க, கெட் டேட்டா பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க, டிஸ்பிளே பண்ணுவாங்க, அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்போ இப்போ உள்ளே இருக்கக்கூடிய கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு யார் வரணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் போட்டு உள்ளே வந்தால் தான் அவங்களால என்ன செய்ய முடியும், இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை அக்சஸ் பண்ண முடியும். அப்போ அவங்க இப்போ அட்மிஷன் போட்டு வர்றாங்க. அப்போ ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். அப்போ ஆப்ஜெக்ட் எங்கே க்ரியேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் தான்ப்பா கிளாஸுங்கிறது இவ்வளோ தான். அதாவது ஒரு கிளாஸ்னால் கிளாஸ் நேம் இருக்கும், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். அப்போ ஆப்ஜெக்ட் எங்கே சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஜெக்ட்ஸுங்கிறது மெயினில் இருந்தால் ஒர்க் ஆகும். அப்போ மெயின் ரைட் பண்ணுறோம், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஆனால் இது வரைக்கும் நீ ரைட் பண்ண ப்ரோக்ராம் எல்லாமே கிளாஸ் நேம் போட்டு டேரெக்டாக மெயின் எழுதிடுவேன். ரிமைனிங் எல்லாமே ஆப்ஷனல். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கொடுக்குறது, மெத்தட்ஸ் கொடுக்குறது, அப்புறம் ஆப்ஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அதை அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆப்ஷனல். அப்போ இது வரைக்கும் நீ எழுதின ப்ரோக்ராம் வந்து ஒரு கிளாஸ் எழுதிட்டு உள்ளே சும்மா மெயின் எழுதிடுவேன். அப்போ இது வரைக்கும் இந்த கிளாஸில் மெம்பர் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஆப்ஜெக்ட் இருக்காங்க, அப்படிலாம் நம்ம எதுவுமே இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணவே இல்லை. இது வந்து என்னன்னு கேட்டால் அப்படின்னா, இது வரைக்கும் நீ பண்ணது வந்து சும்மா ஏதோ ஒரு கிளாஸ்க்குள்ளே போய் நம்ம உட்காந்துட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு வந்த மாதிரி. அதாவது நம்ம ஒரு என்ன சொல்கிறது, நம்ம இந்த கிளாஸுக்குன்னு ஒரு ஒர்த்தா இல்லை, அந்த கிளாஸுக்கு நம்ம வந்து ஒரு அதுக்குரிய ஆள் கிடையாது, நம்ம சும்மா அந்த கிளாஸ்க்குள்ளே போய் உட்காந்துட்டு வந்த மாதிரி, அந்த கிளாஸுக்குன்னு எதுவுமே ப்ராப்பர்ட்டி இல்லாத மாதிரி இவ்வளோ நாள் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கோம். பட் இப்போ வந்து அதுக்குன்னு ஒரு கரெக்டான ஒரு டைம் எடுத்து நம்ம அந்த ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி, கிளாஸ்க்குள்ளே ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணி, ஆப்ஜெக்ட் வந்து எல்லாமே அக்சஸ் பண்ண போகிறோம். அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு மெயின் நம்ம ரைட் பண்ணுறோம். எல்லாமே கிளாஸ்க்குள்ளேயே நம்ம பண்ணியாச்சு. கிளாஸ்க்குள்ளே என்ன செஞ்சுருக்கோம், அதேமாரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம அந்த டேட்டா மெம்பர்ஸை அக்சஸ் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரே லைன் சின்டெக்ஸ் தான், கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம். ஸ்டூடெண்ட் 1ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் தானே நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். அப்போ ஒரே ஆப்ஜெக்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட் 1 டாட் கெட் டேட்டா, ஸ்டூடெண்ட் 1 டாட் கால்குலேட், ஸ்டூடெண்ட் 1 டாட் டிஸ்பிளே, இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியை நான் கால் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ளே நான் என்ன செஞ்சிருவேன், அந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அக்சஸ் பண்ணி எனக்கு தேவையான ப்ராசஸிங் பண்ணி நான் என்ன செஞ்சுக்கிடுவேன், என்னோட ரிசல்ட் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிடுவேன். அப்போ யார் அக்சஸ் பண்ணுறா, ஸ்டூடெண்ட் 1 மட்டும்தான் என்ன செய்கிறாங்கன்னா அக்சஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கிரியேட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எங்கேருந்து எப்பயுமே ஸ்டார்ட் ஆகும், மெயினில் இருந்தால் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். வி நோ தட். அப்போ ப்ரோக்ராம் என்ன எழுதியிருந்தாலும் ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து மெயினில் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம், சிஸ்டம் டாட் அவுட் அப்படின்றலாம் ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் கால்குலேஷன் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அப்போ அது டிஸ்பிளே ஆகுது. அடுத்து என்ன செஞ்சுருக்கோம், ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுமே ஸ்டூடெண்ட் 1 அப்படிங்கிற நேமில் என்ன செஞ்சுருக்கோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்.
ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனதும் என்ன ஆகும்னு சொன்னேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனதும் என்ன ஆகும், created whenever an object of a class is instantiated. எது கிரியேட் ஆகுது, முத இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிரியேட் ஆகுது. யாருக்கு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிரியேட் ஆகுது, ஸ்டூடெண்ட் 1ங்கிறவங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எல்லாம் அலோகேட் ஆகும், கிரியேட் ஆகும். அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனதும் ஸ்டூடெண்ட் 1ங்கிறவங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இது எல்லாமே அக்சஸ் பண்ணுறதுக்குரிய ரைட்ஸ் கிடச்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், செகண்ட் பிசிங்கிற கிளாஸ்க்கு உங்களை அட்மிஷன் போட்டாச்சுன்னா என்ன அர்த்தம், நீங்கள் அந்த கிளாஸில் இருக்கிறதெல்லாம் அக்சஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ரெடி. அப்போ ஸ்டூடெண்ட் 1 டாட் கெட் டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்கிறோம், கால் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த மெத்தடோட நேம். அப்போ கெட் டேட்டாங்கிற மெத்தட் கிளாஸ்க்குள்ளே இருக்கான்னு பார்க்குது. ஆமாம், அதுவும் எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட், எந்த கிளாஸோட மெத்தடாக இருக்கணும், ஸ்டூடெண்ட் 1ங்கிற ஆப்ஜெக்டோட மெத்தடாக இருக்கணும். அப்போ ஸ்டூடெண்ட் 1ங்கிறது எந்த கிளாஸ், ஸ்டூடெண்ட் கிளாஸ். அப்போ ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்குள்ளே கெட் டேட்டாங்கிற மெத்தட் இருக்கான்னு பார்க்குது. ஆமாம் இருக்குது. அப்போ உள்ளே வருது. உள்ளே வந்தது என்ன ஆகும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லாம் என்டர் யுவர் நேம்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் நீ என்ன செய்கிற, அடுத்த லைனில் நேம் ஈக்குவல் டு எஸ் டாட் நெக்ஸ்ட் லைன் ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் வாங்குற. நீ ஒரு நேம் கொடு அப்படின்னு சொல்லி யூசர்கிட்ட, அதாவது யூஸ் பண்ணுறவங்ககிட்ட கன்வே பண்ணுற, ப்ரோக்ராமராக இருந்து நீ கன்வே பண்ணுற. உடனே அடுத்த லைனில் நேம் இன்புட் வாங்கினா அந்த நேம் இன்புட் வாங்கி இதில் ஸ்டோர் ஆயிரும், நேம்ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிரும். இதே மாதிரி நேம் கெட் பண்ணுற, ரோல் நம்பர் கெட் பண்ணுற, மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 எல்லாம் கெட் பண்ணிடுறேன். அப்போ கெட் டேட்டாங்கிறது முடிஞ்சோடனே திரும்ப எங்கே வந்துடும், கண்ட்ரோலு ஆட்டோமேட்டிக்காக இந்த லைனுக்கு வந்துடும். அடுத்த லைனில் ஸ்டூடெண்ட் 1 டாட் கால்குலேட் அப்படிங்கிறத கால் பண்ணுறேன். கால்குலேட்குள்ளே போது டி ஈக்குவல் டு M1 M2 M3 மூணையுமே டோட்டல் பண்ணி டீங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுது. ஏ ஈக்குவல் டு டி டிவைடட் பை 3ன்னு சொல்லி ஆவரேஜ் வந்து டிவைட் பண்ணிடுது. தென் இந்த லைன் முடிஞ்சிருச்சு. அடுத்த லைனு ஸ்டூடெண்ட் 1 டாட் டிஸ்பிளே. டிஸ்பிளேன்னு இந்த மெத்தட் கால் ஆகுது. நேமு, ரோல் நம்பர், M1 M2 M3 டோட்டல் ஆவரேஜ் எல்லாமே என்ன செஞ்சிருது, ஜஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணிடுது. ஸோ அவுட்புட் எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ மெயினில் அதுக்கப்புறம் வேறு எதுவும் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் என்ன ஆயிரும், எக்ஸிட் ஆயிரும். தென் சிடி டிகோலன் லேப் ஃபோல்டரில் செகண்ட் விசே ஜாவாக்குள்ளே ப்ரோக்ராம்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ பாத் செட் பண்ணுறேன். செட் பாத் ஜாவா ஜேடிகே பின் ஜாவா சி. ஃபைல் நேம் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் டாட் ஜாவா. ஸோ கம்பைல் ஆயிடுச்சு, ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் கால்குலேஷன் பிரிண்ட் ஆகுது. என்டர் யுவர் நேம்ங்கிறதுல நேம் கொடுக்குறேன். ரோல் நம்பர் கேட்குது, ரோல் நம்பர் கொடுக்குறேன். மார்க். ஸோ நேம் நமக்கு அவுட்புட் எல்லாமே பிரிண்ட் ஆகுது. நேமு, ரோல் நம்பர், மார்க் 1 மார்க் 2 டோட்டல் ஆவரேஜ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. அப்போ this is what how to create a class, inside the class how to create a instance variables and methods and objects. Using objects, how can we access instance variables and methods of a particular class அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். Yes, summary of a today lecture, how to create a class in Java. எப்படி ஜாவாவில் ஒரு கிளாஸ் அப்படிங்கிறத பார்க்குறாங்க, எப்படி அந்த கிளாஸ் கிரியேட் பண்ணுறாங்க. Then how to create a instance members and methods inside the class. எப்படி ஒரு கிளாஸ்க்குள்ளே இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்லாம் யார், அப்போ அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ், அப்போ அந்த கிளாஸில் ஆப்ஜெக்ட் யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். தென் ஹவு டு கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட், எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் சிம்பிளாக கிரியேட் பண்ணுறது. தென் எப்படி இந்த ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறது த்ரூ ஆக்சஸிங் கிளாஸ் மெம்பர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில். தென் ஃபைனலி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம், ஒரு கிளாஸ் எப்படி ரைட் பண்ணி கிளாஸ்க்குள்ளே எப்படிலாம் இன்ஸ்டன்ஸ் மெம்பர்ஸ் தென் மெத்தட்ஸ் ரைட் பண்ணுறது, எப்படி மெயின்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி மேலே இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வரைக்கும் அப் டு திஸ் வி ஹவ் டிஸ்கஸ்ட். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். தேங்க்யூ ஸோ மச்.